லேசான உடல்நலக்குறைவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு சில காலமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். தொடர்ச்சியான சுற்றுப்பயணம், பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் என அவர் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் நேற்று காலையில் வழக்கம் போல நடைபயிற்சி சென்ற முதலமைச்சருக்கு திடீரென லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அதிமுக மூத்த நிர்வாகி அன்வர் ராஜா திமுகவில் இணையும் நிகழ்வில் சாதாரணமாக காணப்பட்ட முதலமைச்சர் அதற்கு பிறகு சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் பற்றி விசாரித்தனர். பின்னர் வெளியே வந்த அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் நலமாக உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோரும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். முதலமைச்சர் நலம் பெற பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். முதலமைச்சர் நலமுடன் உள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தாயார் துர்கா ஸ்டாலினின் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் நேரலையில் பார்த்ததாகவும் தெரிவித்தார். கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது, மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க. விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதனிடையே முதலமைச்சர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க அப்போலோ மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சில உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ள மருத்துவர்கள் மருத்துவமனையில் இருந்தவாறே முதலமைச்சர் அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.